பால் வடிஞ்ச நம்ம கொப்பு முறுக்கி கொண்டே கடலில் போட்டது. அது நாங்கள் நிற்க சுளிக்காது. அது தனியாக அந்த கொப்பை மட்டும்படி முறுக்குது பார்க்க. முறுக்கத்தான் பொங்கல் மரத்தையும் எல்லாம் பிரிச்சறிஞ்சு விட்டது. 2020-21ஆம் ஆண்டில் வைகாசி பொங்கலுக்கு ஒரு கிழமைக்கு முதல் இந்த வேம்பால் பால் வடிஞ்சது. அதுக்கு அப்புறம் இதில் ஒரு புத்து மொழிம்பி இருந்தது. வேறு சுற்றி காலங்கள் எல்லாம் என்ன போட போகிற ரெண்டு போய் நீங்கள் சாப்பிட போடுறேன். வணக்கம் மக்களை, நாங்கள் இப்போ எங்கே நிற்கிறோம் அப்படின்னு சொன்னால் முல்லைத்தீவிலே வரலாற்று சிறப்பு மிக்க கஷ்டப்படுறோம் ஒரு தடவை என்னென்னு பார்க்கல அம்மன் ஆலயமாக கருதப்படுகின்ற வச்சாப்பழ கோயிலில் தான் நிற்கிறோம். வணக்கம் மக்களை, நாங்கள் இப்போ எங்கே நிற்கிறோம் அப்படின்னு சொன்னால் முல்லைத்தீவிலே வரலாற்று சிறப்பு மிக்க அம்மன் ஆலயமாக கருதப்படுகின்ற வச்சாப்பழ கோயிலில் தான் நிற்கிறோம். அண்மை காலமாக நாட்டின் அனைத்து பாகங்களிலுமே பெய்து வருகின்ற மழையினால் எல்லா இடங்களிலுமே பெரும்பாலும் தண்ணி போயிருக்கு. அதே போல் இந்த முறை தான் அம்மளாட்சியினுடைய முதல் படி மட்டும் போயிருக்குது. அப்படி கனமழை பெய்திருக்கு. 15 வருடங்களுக்கு பிற்பாடு கோயில் டெவலப் பண்ணல, அதால் கோயிலுக்குள்ளேயே போயிருக்கிறதாகவும் சின்ன தோணியில் பூசை செய்துட்டு போயிருக்கணும் அப்படின்னு சொல்லியும் இந்த ஆலயத்தினுடைய குருக்களவர்கள் தெரிவித்திருந்தார்கள். இந்த கோயிலை சுற்றி என்னென்ன விடயம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இன்றைக்கு தான் ஆர்ஜே ஜது யூடியூப்பை பார்க்குறீங்களா அப்படின்னு சொன்னால் மறக்காமல் ஆர்ஜே ஜது யூடியூப்பை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படி அந்த பெல் பட்டனை அமர்த்திட்டு போங்க. ஏன் அந்த பெல் பட்டனை அமர்த்திட்டு போங்கன்னு சொல்கிறேன்னு சொன்னால் நான் போடுற வீடியோ எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுடன் சேரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். முள்ளுக்கு எல்லாம் முதல் தண்ணி இருந்தது, இன்றைக்கி தண்ணிக்கெலாம் போயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ இதெல்லாம் நாங்கள் படிக்கிற காலத்தில் ஒரு அறநறி இதுக்குள்ளே நடக்கிறது. அது ஃபுல்லாகவே வெட்டாப்பழ கோயிலுக்கிட்ட தான் இருக்குது பக்கத்தில். அதே போல் வைகாசி பொங்கலுக்கிட்ட காலங்களில் நாங்கள் இதுக்குள்ளே வேலை முடிகிற நாங்கள் கையில் கட்டுற வேலை முடிகிற நாங்கள். ஆனால் இன்றைக்கு இப்படி தண்ணி ஃபுல்லாக தண்ணியாக இருக்குது. இந்த ஐயர் வீட்டையும் தண்ணி ஓய்த்துது. ஐயர் போகிறார். ஐயரை சுற்றி காகங்கள் அப்படி மெஞ்சோண்டு போகுது. ஐயரை சுற்றி காகங்கள் எல்லாம் என்ன போட போகிற ரெண்டு போய் நீங்கள் ஐயர் சாப்பிட போகிறார். பாருங்க, ஐயா வெட்டாப்பழ கோயில் ஐயா சாப்பாடு ஒரு காகங்களுக்கு அருமையான ஒரு காட்சி. இது வெட்டாப்பழ கோயில் ஐயாண்ட வீடு. இங்கேயும் வெள்ளம் வந்திருக்கு. அப்போ கேட்டு பார்ப்போம் என்ன நடக்கப்படுகிறது சார். வணக்கம் ஐயா. கடன் மழை போலடா ஏன்னா மழை 10-15 வருஷத்துக்கு பிறகு இப்படி ஒரு வெள்ளம் வந்த மழையும் தான் பொதுக்கிழமையாக நாங்கள் வீட்டை விட்டு எங்களை சொந்த வீட்டில் போய் இருந்த நாங்கள் வட்டாப்பளை ஆட்சி இந்த இடத்துக்கும் கோபுர வாசல் வரைக்கும் ஒரு முளை தண்ணி, முழங்கால் அளவு தண்ணி நின்றது முன்னாத்து நான் பூசைக்கு வரைக்கும்.
நேற்று அளவில் மூடிட்டு எங்கும் விரையிடாமல். அப்போ நாங்கள் அங்கே போயிருக்கிறோம். இன்றைக்கு 8 நாளாக போகுது, 7 நாள் ஆச்சு. அப்போ அங்கே போயிருக்கிறோம். இப்படி ஒரு அதிசயம், ஒரு 10-15 வருஷத்துக்கு அதிசயம்னு சொல்கிறதா ஆச்சரியம்னு சொல்கிறதையா வெள்ளம் அப்படி மூடி பாயிரு. வளமையாக போகும் வரும். ஆனால் ஒரு அளவுக்கு 2ஆம் நாட்டு வெட்டினோன்னா போயிடும். இந்த முறை வெட்டியும் போகல, அவ்வளோ வெள்ளம் வேண்டாம். நாங்கள் வந்த புதுசிலையும் இருக்கா அப்படி இருந்தது வெள்ளம். 10 வருஷம் நினைக்கிறோம், 12 வருஷத்துக்கு பிறகுதான் இப்படி ஒரு வெள்ளம் திருப்பி மீண்டும். இது படி மட்டும் வந்திருக்கோ வந்திருக்கோ. அதுக்கு முதல் பழைய கோயிலுக்குள்ள வந்த அடிபட்ட அட மோதுனதான் உடனே அங்க உடைச்சிருந்தோம். மோத்து வாரம் உடைச்சோடனே போய் கொண்டு. அப்ப அப்படி அப்ப பழைய கோயில் பரிவில இருந்தது. இப்ப உயரமா கட்டினபடியா உள்ளுக்கு வராமல் இருக்கிறோம். இந்த அந்த படியோட கோபுர வாசல் படியோட நிக்குது. முதல் இது தோணிலையும் வந்து தோணியில வந்து நாங்கள் விரைக்கும் முன்னே செய்தாண்டு கரை இருக்கு. அப்படி ஐயா வந்து ஐயாவும் கும்பிடுறாக்களும் குல்லான்னு சொல்றாங்க. அதுல வந்து அப்படி இறங்கி போகணும் உள்ளுக்கு. அப்ப கொஞ்சம் தண்ணி தட்டுறதாக அந்த காலத்து பழைய கோயில்ல. நாங்கள் வந்த அப்புறம் கோயிலுக்குள்ள வந்த பிரச்சனை இல்லை, படியோட நிக்கும் எல்லாம். அடுத்த வந்து இந்த பால் வடிஞ்ச மரம் அப்படியே காத்துக்கு முறிஞ்சு போச்சு, தென் திசை நோக்கி விழுந்துட்டு. முதல் பால் வடிஞ்ச கொப்பு முறுக்கி கொண்டே கடல்ல போட்டது. அது நாங்க நிக்க சுளிக்காது, அது தனியா அந்த கொப்பை மட்டும் அப்படி முறுக்குது. பார்க்க முறுக்கத்தான் பொங்கல் மரத்தையும் எல்லாம் பிரிச்சறிஞ்சு விட்டது. அப்ப சேர்ந்து பொங்கல் மரம் பிரிச்சாக்க அந்த கோடுகள் வச்சு காத்து போகக்கூடியதெல்லாம் கட்டி விட்டு. அப்படி சில அற்புதங்கள், அது தெய்வீக அற்புதம் தான் சொல்லலாம். அப்படி எல்லாம் வந்தது. அந்த ஒரு கொப்பை மட்டும், பால் வந்த கொப்பை மட்டும் முறிச்சு கொண்டே வடக்கால கொண்டே எறிஞ்சு. இது தெற்கால அப்படியே சாஞ்சி. அது என்ன அழிவோ என்ன நன்மையோ தெரியாது. அப்படியே புத்தோட பேர்ந்துட்டு புத்து மரம். அதெல்லாம் நீங்கள் அந்த அடித்தளத்தையெல்லாம் பிடிச்சி காட்டலாம். ஆகலை அம்பாளுடைய அளவில் வந்து சொல்லலாம். அப்படி என்றைக்கு இனி என்ன நன்மை தீமை நடக்குதோ கடவுளை. இது நெழுவங்களுக்குள்ள பிரச்சனை. கோயில் வீட்டை உயர்த்தி கட்டியிருந்த அந்த காலத்தில் இந்த பிரச்சனை வேற. தண்ணி வரைக்கும் என்ன செய்த நீங்கள்? நாங்கள் தண்ணி வந்து கொண்டிருக்க, நாங்கள் அதுவரையும் அம்மன் பூஜையை முடிச்சு திருவிழா முடிச்சுட்டு பின்னேரம் பிள்ளைகளை கூட்டிட்டு போயிட்டோம். அப்போ இதுவரையும் சுற்றி நிற்கும் பிள்ளைகளை எவ்வளோ குளிர்க்க வாழும் சொல்லுவோம், எவ்வளோ கஷ்டப்படுறோம். ஒரு தடவை என்னென்னு பார்க்கல. இது வரைக்கும் நாங்கள் யாரையும் எதிர்பார்த்துருக்கல. தாயே இருந்தவங்க இந்த முறை போய் தந்தாங்க. அங்கே சில காலங்களில் போயிடுவோம், கந்து சட்டிக்கு வரும். சில காலங்களில் பிள்ளையார் கரைக்கு வரும். இப்படி மாறி மாறி ஒரு போவோம். இந்த முறை இப்படி காப்பியக்கு வந்துடுது எங்களுக்கு. அவ்வளோ பெரிய ஒரு பிரச்சனை. எங்களுக்கு தான் இந்த வெள்ளம் வந்து எழும்பி போகிற பிரச்சனை. மற்றாக்களுக்கு அது இங்கே வேறு இல்லை. வேறு இடமெல்லாம் பெரிய பார்த்து கொண்டிருக்கிறோம். மிஷினில் போய் சரிஞ்சு ஜனங்கள் எல்லாம் பிள்ளைகள் படி எங்களுக்கெல்லாம் கேட்டு பெரிய வேதனை. அதுவும் ஒரு வேதனை. இத்தனைக்கு எல்லாம் அம்பாள் செய்யலாம். இன்றைக்கு கழுவுறம் வரலாமோ என்று முயற்சிக்கலாம். அங்கே இருந்து இங்கே வர கஷ்டம் எங்களுக்கு. உடனே ஆக்கள் வந்து வெளி வருவினம் கலவைங்க நடந்ததுக்கு பார்ப்போம். இப்போ ஒரு காலம் இப்படி நாங்கள் வீடு மாறிக்க பெரிய செலவுகளும் சாமான்கள் செய்த வாங்குறதும் கூட பாருங்க. எல்லாம் திக்கு படியில் படி இதெல்லாம் ஊருனா சரி தூக்கி பீச வேண்டியா நீர் பாவிக்கலாது. இப்படி எத்தனையோ ஒரு அளவாடங்கள் பிடிக்க போச்சு. இப்போ கோயில் வேலையை வந்து பிடிச்சி வந்தோம். ஆக்களே இல்லை. குளிர் உண்டு. அடுத்தது குளிர் தானே. குளிருக்கு சில வயது போன ஆக்கள் தாங்க இந்த வேலை கொஞ்சம் சுடிகள் அப்படி இருக்கு. இதெல்லாம் அங்கே உடைச்ச இதில் கொண்டு பறிக்கணும். மழைக்கு வெள்ளம் வந்த முன்னுக்கு ஒரு கிழமைக்கு முன்னே காகத்துக்கு சாப்பாடு போடுறது. வளமையாக காகத்துக்கு குருவியல் பச்சைகள் தான் சாப்பிடும். அதுதான் போடுவேன். அதுதான் காகத்துக்கிட்ட திருச்சி கோயிலுக்கு வந்து இந்த வங்கிலேருந்து ஆட்சியை கொண்டு போட்டு விட்டேன். இந்த மீன் எல்லாம் துடிக்குது. இவ்வளோத்துக்கு தண்ணி வந்தது. அதேமாதிரி அங்கே சொத்தெல்லாம் மீன அப்புறம் இந்த மாதிரி நாங்கள் மேலே ஏற்றிட்டோம். இதெல்லாம் பலதாக போச்சு இந்த மேய்ச்சியில். தம்பி தம்பி ஒருக்கா வந்து பார்த்துட்டு போங்க. பார்க்க கொடுக்க வேண்டியிருந்தேன். இதுங்களை சாமியரை விழாதான் எல்லா கதையும் ஆக்கள் இல்லை உண்டு. ஐயர் விட்டு மீன் தேடி வந்திருக்கு. இதெல்லாம் பெற்றப்பழகு கோயிலுக்கிட்ட இருக்கிற ஒரு வயல்வெளி தான். வயலெல்லாம் விதைக்கிறவியல். ஆனால் வைகாசி பொங்கல் பங்குனி திங்கள் காலத்திலெல்லாம் இந்த இடம்தான் பெரிய உதவி செய்கிற என்னத்துக்கு அப்படின்னு சொன்னால் பஸ்ஸுகள் மோட்டர் சைக்கிள்கள் எல்லாம் வந்து பார்க் பண்ணுறதுக்கு வந்து இது பெரிய ஒரு ஹெல்ப் பண்ணுற இந்த இடங்கள் எல்லாம். ஆனால் இப்போ இந்த பெய்த மழையில் வெள்ளக்காடாக இருக்குது பாருங்கள். கடையலும் போடுறவிய கடையலங்கால சைட் போடுறது அதுக்குள்ளேயும் தண்ணி நிற்கிது.
வட்டப்பட கோயிலில் தான் நிற்கிறோம். பாருங்கோ, என்னென்னு சொன்னால் இது பொங்குற இடம் ஃபுல்லாகவே தண்ணி வந்திருக்கு. அதனால் உள்ளுக்குள்ளே பொங்கினம் பார்ப்போம் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி. உள்ளுக்குள்ளே பொங்கிட்டு இருக்கணும். உள்ளுக்குள்ளே தண்ணி வந்திருக்கோ வரையிலையோ இல்லை? ரைட். என்ன பொங்கினீங்களோ? இப்போ பார்த்தீங்களா இந்த கோயிலுக்கு முன்னுக்கு இது கோயிலுக்கு முன்னுக்கு இது நந்திக்கடல். இதுதான் நந்திக்கடல். எல்லாமே நிரம்பினது. இன்றைக்கி வடிஞ்சிட்டு அப்படின்னு சொல்லி ஐயரும் சொன்னேன். பார்க்கக்கூடிய மாதிரியும் இருக்குது. வச்சாப்பள கோயிலில் முழங்கால் மட்டத்தை அவ்வளோத்துக்கு தண்ணி வந்தது. வந்து எங்களை 6 வெட்டினா அப்புறம் நான் அண்டை வந்து பார்த்துறேன். இங்கே தான் வந்தேன். நான் தண்ணி நின்றது. எங்கேருந்து வாரி? நான் முள்ளத்தீவு கள்ளப்பாட்டிருந்து வரேன். வளமையாக வாரத கோயிலுக்கு? வரேன். வந்து போடுறேன். திங்கக்கிழமை வெள்ளிக்கிழமை வந்து போடுறேன். இதுதான் நினைக்கிறேன் வரலாறு காணாத ஒரு வெள்ளமணி நினைக்கிறேன். இந்த வருஷம் பயங்கர மழை வெள்ளம், பயங்கர வெள்ளம். வெள்ளம் இடமே இருக்கும். உங்களோட வீட்டெல்லாம் ஓகே? எல்லாம் எங்களோட விட பயங்கர வெள்ளம் இருக்குது. நீங்கள் நான் வீட்டான் ஆகிருக்கேன். இப்போ மழை வெள்ளம் தான் வீட்டான் ஆகிருக்கேன். நான் போயில்லை விட்டு மழை வெள்ளம் தான். இப்போ நான் விட்டு போயில்லை. சரி, ஓகே, நன்றி. இதுதான் இந்த சின்ன வளமையாகவே பெரிய வேம்புகள். பெரிய வேம்புலேருந்து பாலவார அப்படின்னு சொல்கிறது வயது போன வேம்புகள்லேருந்து. ஆனால் அது சின்ன வேம்பு. நான் நினைக்கிறேன் 2020-21 ஆண்டில் வையாசி பொங்கலுக்கு ஒரு கிழமைக்கு முதல் இந்த வேம்பால் பால் வடிஞ்சது. அதுக்கு இதில் ஒரு புத்து மொழிம்பி இருந்தது. ஆனால் அந்த வேம்பு இப்போ விழுந்திருக்கு பாருங்கள். இவன் ஃபுல்லாக பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. ஃபுல்லாக பிறண்டிட்டுது. அடியோட கிளம்பி இருக்கு பாருங்க. ஹலோ, 1 2 3 சொல்லுங்க. 1 2 3 1 2 3. சரியா? வண்டி 3 வந்தது. வண்டி 3 வந்தது. இந்த வடக்கு பக்கம் இதில் எல்லாம் என்ன தானே கொடுக்குறவங்க. வெட்டப்பளைக்கு வந்து அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இது தாகசாந்தி பாருங்க எப்படி தண்ணியெல்லாம் போயிருக்கேன். நாய்க்கார பெயிண்ட் அடிச்சு விளையாடிருக்காங்க பாருங்க. என்ன கோயிலில் பின்பக்கம் இது ஃபுல்லாக தான் கடை வாரது, கடை போடுறவியல். கோயில் நிர்வாகத்தால் அப்ரூவல் கொடுக்குற இடம் இதுதான். இப்போ வெட்டாப்பள்ளியில் இது ஃபுல்லாகவே ரோட் பிளாக் ஆகிட்டு. என்ன இது ஃபுல்லாகவே பிளாக் ஆகிட்டு. இது ரோட்டா?